Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 32. உறையூர் சிறைச்சாலை. விக்ரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். சிங்காதனம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடப்பதை நினைத்து நினைத்து அவன் துயரச் சிரிப்பு சிரித்தான். அவனுடைய தந்தை அரசு செலுத்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்கோலம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரத்யட்சமாக நின்றது. அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்துக்கு தன்னை அழைத்துச் சென்று தம்முடைய கையால் எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. ஐயோ, அவையெல்லாம் கனவாகவே போக வேண்டியதுதான் போலும். தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில் இருந்தது. இப்போது அடியோடு போய்விட்டது. பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும்? மரண தண்டனையை நிறைவேற்றும்படித்தான் அநேகமாக கட்டளை வரும். மாரப்பன் அந்த கட்டளை நிறைவேற்ற சித்தமாயிருப்பான். தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரியவே போவதில்லை. பார்த்திப மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும். தன் பெயரை கூட எல்லாரும் மறந்து விடுவார்கள். செண்பகத்தீவிலிருந்து ஏன் திரும்பி வந்தேன் என்னும் கேள்வியை விக்ரமன் அடிக்கடி கேட்டுக்கொண்டான். சின்னஞ்சிறு தீவாயிருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமாயிருந்தது. அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கே வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது? அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும் அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்ரமன் யோசித்தான். செண்பகத்தீவில் இருந்தபோது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்போது பார்க்கப் போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது. ஆனால் சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரம் இழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க அவன் வெறுப்பு அடைவதும் உண்டு. அந்த வெறுப்பு இப்போது சிறையில் இருந்த சமயம் 10 மடங்கு அதிகமாயிற்று. வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில் இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தானே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது. அதுவும் நிறைவேறவில்லை. நிறைவேறாமலே சாகப் போகிறோமோ என்னவோ. அப்புறம் குந்தவி, அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்ரமன் மட்டும் முயன்றான். ஆனால் முடியவில்லை. குந்தவியை நினைத்ததும் விக்ரமனுக்கு பளிச்சென்று ஓர் உண்மை புலனாயிற்று. செண்பகத்தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்துக் கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனத்தின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வந்தது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தியெல்லாம் குன்றிவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவியின் சந்திரவனம் இல்லை, அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை இழக்கிவிட்டது. அந்த காந்த சக்தி தான் தன்னை செண்பகத்தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜோரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்து பிறகு கூட விக்ரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம்தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாய் கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பகத்தீவிலிருந்து தானா வரலாம்? சொர்க்கலோகத்திலிருந்து கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கிடாவிட்டால் குந்தவியும் தானும் வருகிற அமாவாசை என்று கப்பலேறி செண்பகத்தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்ரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று. அமாவாசை என்று செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையில் இருந்து தப்பி அமாவாசை என்று மாமல்லபுரம் போகக்கூடும். ஆனால் இவ்விதம் விக்ரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வந்தான். விக்ரமனை பார்த்து நகைத்து கொண்டே, ஓஹோ, ரத்ன வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்துவிட்டது என்றான். ஒரு கணம் விக்ரமன் நடுங்கி போனான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் எண்ணினான். மரணத்துக்கு அவன் பயந்தவன் அல்லன் என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவதை அவன் எருவறுத்தான். ஆனால் மாரப்பன், காஞ்சிக்கு உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும், சித்தமாயிரு என்றதும் விக்ரமனுக்கு உற்சாகம் பிறந்தது. வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாம் அல்லவா? அல்லது போராடி வீரமரணமாவது அடையலாம் அல்லவா?
இது இரண்டும் சாத்தியமல்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன். சுதந்திரத்துக்காக உயிரை விடுவேன் என்று சொல்வதற்காவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லவா? ஆஹா, குந்தவியும் பக்கத்தில் இருக்கும்போது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பாக்கியம் வேறென்ன இருக்க முடியும்? அத்தியாயம் 33. அமாவாசை முன்னிரவு. அன்றிரவு ஒரு ஜாமமானதும் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள். விக்ரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாய் நின்றது. அதில் விக்ரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள். சிறை வாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாக சொன்னான். பிறகு உரத்த குரலில் "கிளம்பலாம்" என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போகத் தொடங்கினார்கள். உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய்கொண்டிருந்தது. முன்னெல்லாம் போல இப்போது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்னமோ செய்தது. ஆஹா, சோழ நாட்டு தலைநகரமான உறையூர் தானா இது? ஏனுங்க சாமிங்களா, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறீங்க என்று பேச்சை கேட்ட விக்ரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன் தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், "உனக்கு ஏன்ப்பா அந்த வெம்பு? பேசாம வண்டி ஓட்டு" என்றான். அதற்கு வண்டிக்காரன், "எனக்கு ஒன்றுமில்லப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனா ரத்ன வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தான். நாமே சக்கரவர்த்தி மக குந்தவி தேவியை ஏமாற்றி விட்டானா? அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடிச்சு விட்டாரான். அப்படியெல்லாம் ஊரில் பேச்சா இருக்கே. அவன் தானா இவன்னு கேட்டேன்" என்றான். "ஆமாம், அவன் தான் நான் வச்சுக்கொள்வேன்" என்றான் ஒரு வீரன். "எங்கே அழைச்சி கொண்டு போகிறீங்களோ?" என்று வண்டிக்காரன் கேட்க, "எங்கே அழைச்சி கொண்டு போவாங்க, காஞ்சி மாநகருக்கு தான்" என்று மறுமொழி வந்தது. "அடையாப்பா, அவ்வளோ தூரமாக போகணும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போகிறீங்களே, போதுமா? வழியில் இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்ய தப்பிச்சுட்டு விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க?" என்றான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானா? தனக்குத்தான் சமீட்சை செய்தி தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்ரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும்போது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், "யாருங்க, என்ன பேச்சு?" என்று அதட்டவே மௌனம் கூடிக்கொண்டது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவில்லை. காவிரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்ரமனும் வண்டியிலிருந்து வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரை ஓரமாக ஒரு படகு ஆயத்தமாயிருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் கீழிறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பிக் கொண்டே, "போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்க ஐயா. வழியில் ஒரு காட்டாறு இருக்குது, பத்திரம்" என்றான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்ரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாய் இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான் அவன் முகத்தில் பொய்மீசை வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாக சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்ரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. படகில் ஏறி ஆற்றை கடந்தபின் அவர்கள் நடுஜாமம் வரையில் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள். பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள். மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்து கொண்டு பிரயாணமானார்கள். அன்று பொழுது சாயும் சமயத்தில் பராந்தகபுரத்தை தாண்டினார்கள். இனி சிறிது தூரத்தில் காட்டாறு வந்துவிடும் என்று விக்ரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாயிருக்கும் பட்சத்தில் இங்கேதான் தனக்கு உதவி வர வேண்டும். யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்ரமனுடைய உள்ளம் பரபரப்பை அடைந்தது. அஸ்தமித்து 2 நாழிகை இருக்கும். அந்த அமாவாசை இருட்டில் சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்ததைக் கண்டு விக்ரமன் வியந்தான். ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு போகிறவர்களை போல அவர்கள் காணப்பட்டார்கள். வெறி பிடித்தவர்களைப் போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள். சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தான். இன்னும் இந்த கும்பல்களில் சிலர் நீண்ட கத்திகளை எடுத்து சென்றது விக்ரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளித்தது. இவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள்? கையில் கத்திகள் என்னத்திற்கு கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதில் சில வார்த்தைகள் விக்ரமனுடைய காதிலும் விழுந்தன. பத்ரகாளி, நரபலி, கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்கின. மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசிக்கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது. ஓஹோ,
இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவன் பலிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஓம் காளி ஜெயகாளி என்று பல குரல்களின் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்து மயிர்கூச்சு உண்டாயிற்று. அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்ரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கையில் நீண்ட கூரிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது தெரிந்தது. ஓம் காளி ஜெயகாளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில் எங்கே பலி என்றொரு பயங்கரமான குரல் கேட்டது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த உறையூர் வீரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள். வண்டியில் இருந்தவர்களும் தொப்பு தொப்பென்று குதித்து ஓட்டம் பிடித்தார்கள். வண்டிக்காரன் அந்தர்தானமாகிவிட்டான். விக்ரமன் கைகள் சங்கிலிகளால் வண்டியின் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தமையால் அவனால் மட்டும் வண்டியிலிருந்து குதிக்க முடியவில்லை. அப்போது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் என்றது. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவிழ்த்தெறிந்தான். விக்ரமன் வண்டியிலிருந்து குதித்ததும் 2 உயர்ஜாதி குதிரைகள் சித்தமாய் நிற்பதைக் கண்டான். மகாராஜா ஏறுங்க குதிரை மேலே, ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்றான் பொன்னன். தொடரும்.